வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, கொடுப்பவன் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குபேரன், அதாவது புதையல் என்று சொல்லக்கூடிய அந்த குபேர புதையல் யோகம் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? எந்த வயசில் பணம் கிடைக்கும்? எந்த திசையில் எப்பொழுது பணம், சொத்து, புதையல், தங்கம் போன்றவை உங்களுக்கு கிடைக்கும்? அதே போல தான் யோகம்னு இருந்தால் அவயோகம்னு ஒன்று இருக்குது, அதாவது கஷ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கடன், ஏவல் பில்லி சுனி செய்வினையில் மாட்டிக்கொள்வது மற்றும் எதிர்பாராத விபத்து, பண நஷ்டம் இவையெல்லாம் எப்போ ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுன்னா அதை கவனமாக இருந்து கை நழுவி விடாமல் போவதற்கு காப்பாற்றி கொள்ளலாம், அதை பயன்படுத்திக்கலாம். அதேபோல் கெட்டதாக இருந்தால் அதுலேயும் கவனமாக இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்துடைய புத்தாண்டு பலம் மற்றும் சனிப்பிரிச்சி பலம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ராசியின் நாதன் சனி பகவான் விதிக்காரகன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு நேர்முகமாக மற்றும் மறைமுகமான வழிகளிலும் பண லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஜோதிட சாஸ்திரப்படி பணபரஸ்தானங்கள் என்பது 2, 5, 8 மற்றும் 11ஆம் வீடுகள். இந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் அந்த வீட்டின் வழியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வழியாகவே உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கும். அப்படி கும்பத்திற்கு 2ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு பகவான். அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளால் பண லாபங்கள் கிடைப்பதற்கும், குடும்ப தங்க நகை பாரம்பரிய தங்க யோகங்கள் கிடைப்பதற்கும், புதையல் யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது குறிப்பிட்ட குரு திசை அல்லது குரு புத்தி காலகட்டங்களில் கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இந்த லாட்ரி டிக்கெட்டு, பெட் மேட்ச்சு, பெட்டிங், ரேஸ் போன்ற விஷயத்தில் பண லாபம் கிடைப்பது, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போன்ற சில பண லாபங்கள் கிடைப்பது. உங்களை பொறுத்தவரை புதன் திசை மற்றும் புதன் புத்தி காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டு போன்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் உண்டு. மேலும் அப்படி உங்களுக்கு எதிர்பாராத பணம், செல்வம் லாட்ரி டிக்கெட்டில் கிடைக்கணும்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், விஷ்ணு பகவானுடைய வழிபாடை பண்ணால் போதும். இதற்கு அடுத்தபடியாக 8ஆம் வீடு, கும்பத்திற்கு 8ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அதற்கு கன்னி, அதற்கு அதிபதியும் புதன் தான். மறைமுகமான வேலை தொழிலால் பணலாபங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? வார்த்தை சில கவனம் தேவை. அதே போல் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் பணம், பொருள் இழப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வாக்கினை காப்பாற்றினால், வார்த்தையை காப்பாற்றினால் நிச்சயம் உங்களுக்கு பெரிய லாபங்கள் உண்டு. அதனால் இந்த நேரத்தில் மறைமுகமான வேலை தொழில் பண லாபத்தை கொடுத்தாலும் அதில் குறிப்பிட்டு புதன் திசை, புதன் புத்தி அல்லது சுக்கிர திசை, சுக்கிர புத்தி காலகட்டங்களில் அந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் வீடு, கும்பத்திற்கு 11ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். ஸோ அதனால் ஆன்மீகம், மருத்துவம், கல்வி போன்ற துறைகளின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இந்த துறையில் எந்த துறையில் வேணால் நீங்கள் காலடி தடம் பதிக்கலாம், லாபம் கிடைப்பது நிச்சயம். குரு திசை மற்றும் குரு புத்தி காலகட்டங்களில் அந்த தொழில் ரீதியான லாபங்கள் உங்களுக்கு உண்டு. சரி, இதே போல் இந்த ஏவல், செய்வினை, விபத்து, கடன் இதெல்லாம் குறிப்பது 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு. இதில் 8ஆம் வீடு பணபரஸ்தானம் என்பதால் 6, 12 தான் மிக முக்கியமானது. 6ஆம் வீடு கடனை கொடுப்பது. உங்களுடைய கும்பத்திற்கு 6ஆம் வீடு கடகம். அப்போது கடகம் என்பது சந்திரபகவானுக்குரிய உங்களுக்கு வீடு. அப்போது நீர் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சமாச்சாரங்கள் போன்றவற்றில் கடன், நோய் அல்லது எதிரி ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு. சந்திர திசை, சந்திர புத்தி காலகட்டங்களில் பெரிய அளவு கடன் திசையில் நோயிலோ எதிலையாவது ஒன்று மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வீடு, கும்பத்திற்கு 12 மகரம், அதற்கு அதிபதியும் சனி பகவான் தான். ஸோ அதனால் முக்கியமாக கால் வலி பிரச்சனை, காலில் விபத்துகள் ஏற்படுவது மற்றும் வீட்டில் ஒரு முக்கியமான உறவு தவறுவதால் உங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடு மாறுவது, சொத்துக்கள் பறிபோவது மற்றும் கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்தவர்கள் இவர்களுடைய தொடர்பால் நட்பால் உங்களுக்கு பெரிய அளவு விரயம் ஏற்படுவது மற்றும் காவல்துறையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் எப்போ நடக்குங்க அப்படின்னா சனி திசை அல்லது சனி புத்தி காலகட்டங்கள் நடக்கும். அந்த காலகட்டங்களில் வசியம், செய்வினை போன்றவற்றில் மாட்டிக்கொள்ளவும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ சனி திசை, சனி புத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.